ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆன்லைன் மூலமா எப்படி டாக்குமெண்ட் காப்பி, அதாவது பத்திர நகலை வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஒரு சொந்தமா வந்து ஒரு புதுசா வந்து ஒரு நிலம் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த நிலத்துடைய மூலப்பத்திரம் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்காது. சோ அத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சொந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பத்திரம் வந்து நீங்க அடமானத்துக்காக பேங்க்லயோ இல்ல வேற ஏதாவது பினான்ஸ்லயோ வந்து வச்சிருக்கீங்க. அடிஷனலா வேற ஏதாவது நீங்க வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் காப்பி, அதாவது வந்து பத்திரத்துடைய நகலினை நீங்க பிடிஎஃப் வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும். இது வித்தின் ஒன் டேலயே உங்களுக்கு வந்து இப்பெல்லாம் டெலிவரி ஆயிடுது. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 3 to 4 டேஸ் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. பட் இப்ப எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒன் டேலயே நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா எடுத்து கொடுத்துறாங்க. சரிங்களா? இத பத்தி பிரீஃபா நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும், இத அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி டேஷ்போர்ட் அக்கௌண்ட் வந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மின்னணு சேவைகள் சொல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகல்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ வந்து தேடுதல் மற்றும் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கோரிக்கை பட்டியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்டா நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க போறோம். இப்போ ரீசெண்டா நம்ம அப்ளை பண்ணதுல நேத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வந்துருது. கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகி வந்துருது. சோ இப்போ இந்த இடத்துல ஆவண வகைப்பாடு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணத்தையும் வியூ பண்ணி பார்க்கலாம். சங்க பதிவுகள் அந்த சொசைட்டி பதிவு பண்ணி வச்சிருப்பீங்களே அதை கூட நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் அப்படிங்கறதுனால அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்டோட நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட டாக்குமெண்ட் நம்பரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா நீங்க உங்களோட சர்வே நம்பரை வச்சு நீங்க முதல்ல ஈஸி போட்டு பாருங்க. வில்லங்க சான்றிதழை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் நம்பரை ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சார் பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த பத்திரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்த பத்திர ஆபீஸ்ல எந்த பதிவுத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நேம கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சார் பதிவாளர் அலுவலகத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப இந்த 749ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்கோம். இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டுல பத்திரம் வந்து பதிவு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுல கிட்டத்தட்ட எந்த இயர்ல இருந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னா 1881ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப கரண்ட் அப்டேட்ல டாக்குமெண்ட்ஸ் காப்பி, அதாவது சிசி காப்பியை நீங்க வந்து எடுத்து வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் வந்து இயர் வந்து கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புத்தகம் எண் 1 ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு லேண்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல புத்தகம் 1ல தான் அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புத்தகம் 1ன்னு சொல்லி டிஃபால்ட்டா வந்துரும். இப்ப அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேப்ச்சா வந்து குடுத்துருப்பாங்க. இந்த கேப்ச்சாவ அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கேப்பிட்டல்ல இருக்குன்னா கேப்பிட்டல் என்டர் பண்ணுங்க. ஸ்மால் லெட்டர்ல குடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல நீங்க என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல தேடுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். ஒன் ஐட்டம் வந்து ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ இந்த இடத்துல வந்து எந்த டேட்ல வந்து அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். இப்போ இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தனிப்பட்ட விவரம் அப்படிங்கிற இடத்துல நீங்க தான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து வியூ பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரும் உங்களுடைய கைபேசி நம்பரும் வந்து கேட்பாங்க. அதாவது கான்டாக்ட் நம்பரும் இது ரெண்டையும் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான சிசி சார்ஜ், அதாவது சர்டிபிகேட்டட் காப்பிக்கு உண்டான சார்ஜ் எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம பே பண்ணணும் அப்படின்னா ரூ. 341 ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனு கட்டணம் சொல்லிட்டு ரூ. 1, தேடுதல் கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 10, நகல் கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 30, கணினி கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 200, முத்திரை தீர்வை அதுக்கு வந்து கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 100 சொல்லிட்டு டோட்டலா ரூ. 341 நம்ம ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பேமெண்ட் பண்றதுக்கு வந்து செலுத்துகன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து பேமெண்ட் பண்ற பேமெண்ட் கேட்வே பேஜ்க்குள்ள போகும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்பவே வந்து பேமெண்ட் பண்ண போறீங்களா இல்ல வந்து பிறகு செலுத்த போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க தற்போது செலுத்த போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தற்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து
நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் கெட் பேஜ் மூலமா நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். இப்ப நான் வந்து பிறகு செலுத்துக அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து வெளியில போயிருது. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச அந்த காப்பி வந்து நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஜனவரி 3ஆம் தேதி நம்மளுக்கு கொடுத்திருந்தோம். ஜனவரி 4ஆம் தேதி நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, கையொப்பமிட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிறக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன் மூலியமா சர்டிபிகேட்டட் காப்பி அதாவது வந்து தொலைஞ்சு போன டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து அடமானமா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க கையில இருக்கு. அத மத்தவங்களுடைய லேண்ட்ல இருக்கக்கூடிய சொத்த நம்ம வந்து பத்திரத்த வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மெத்தட் மூலியமா நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆயி வரும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சோ இது வந்து 1983ல பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அப்படிங்கிறதுனால கைப்பட எழுதியிருக்காங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க வந்து பத்திரம் டாக்குமெண்ட் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் காப்பில மொத்தம் 15 பேஜ் இருக்கு அப்படின்னா 15 பேஜையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் அமௌண்ட் வந்து இங்க தனியா வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா பேஜ் எந்த அளவுக்கு அதிகமா போதோ அந்த அளவுக்கு பேஜஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். பேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா பேஜ் கம்மியா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வித் QR கோடோட வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த QR கோடு கொடுக்கறதுனால இது வந்து ஒரு உண்மைத்தன்மைக்கு உட்பட்ட நகல் அப்படிங்கறத அவங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கீழ உங்களுக்கு வந்து அந்த ஆபீசருடைய ரெஜிஸ்டருடைய உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து டிஜிட்டலா வெரிஃபை ஆகி வந்துரும். இத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மத்த யூசேஜ்க்கு எங்கயாச்சும் வெளியில கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட் மூலியமா யூஸ் பண்ணி கூட பார்த்து செக் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரே நாள்லயே உங்களுக்கு வந்து சிசி காப்பி வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சிசி காப்பி வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து நாங்க வந்து அப்ளை பண்ணி குடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து இன்ஸ்டால வந்து DM பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.